ஒருவன் தலையை பிடித்து உட்கார்ந்து எழுதும் விஷயமா தலையெழுத்து என்பதை ஆங்கிலத்தில் நாம் ஹெட்லைன் என்று வைத்துக் கொள்வோமா, தலைப்புச் செய்தி என்றும் இன்னொரு பெயராக எடுத்துக்கொள்வோமா? சரி, எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுத்து அந்தந்த எண்களின்படி மூளையின் பின்பகுதியில் நரம்புகளை சுழித்து சுழித்து எப்படி ஒரு கைரேகை இன்னொரு கைரேகை போல் இருக்காதோ அதே போல் ஒரு தலைக்கும் இன்னொரு தலைக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு இந்த சுழிப்பு வேலைகள் நடக்கும். அந்த சுழிப்புகள் கிட்டத்தட்ட எழுத்து வடிவில் அமைந்து போகும். இந்த சுழிப்புகளில் அவன் பூமியில் செயலாற்றப்படும் விதங்கள் அத்தனையும் தீர்மானிக்கப்பட்டு சிறு சிறு வித்தியாசங்களில் சுழித்துவிட அதன்படிதான் அவன் நடப்பான். அதன் பின் உடல் நரம்புகள் இணைப்புகள் எல்லாம் அது ஒரு தனி வாடியா. தலைகள் மட்டுமே இங்கிருந்து அந்த வாடியாவிற்கு போகும். அங்கு வெறும் உடம்பு மட்டுமே செய்யப்படும். 3 வயதிலிருந்து 13 வயது வரை நெற்றியில் வெற்றிடம் விட்டு அவன் இப்படித்தான் இருப்பான் என்று எழுதி விடுவார்கள். எழுதியதற்கு மாறாய் அவன் செயல்பட்டால் நல்லதோ கெட்டதோ அதற்கேற்றாற்போல் வெற்றிட நெற்றியில் புதிதாய் எழுதுவார்கள். அதற்கு பெயர்தான் தலையெழுத்து. 3 வயதிற்கு முன் கணக்கிடுவதில்லை. இந்த மனித செயல்பாட்டை குறிக்கும் அந்த நரம்புகள் சுழிப்புகள் எழுத்து வடிவம் போல் இருப்பதால் அதை தலையெழுத்து என்று பெயரிட்டுக் கொண்டார்கள். இதுதான் தலையெழுத்து.